ஹாய் காய்ஸ், வாங்க மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தண்ணி விட்டு நல்லா மாவு பிசைஞ்சு தனியாக வச்சுடுங்க. மோமோஸ்குள்ளே இருக்க ஸ்டஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதும் ஒரு பச்சை மிளகாவை அரிஞ்சு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு கொடை மிளகாவையும் வெங்காயத்தையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உப்பு, மஞ்சள்தூள், பெப்பர், சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு துருவின கேரட்டை எடுத்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஸ்டஃப்பை ரெடி பண்ணி வச்சுருங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளே நம்ம எடுத்து வச்ச ஸ்டஃப்பை வச்சு இந்த மாதிரி பூ டிசைனில் மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி எடுத்து ஸ்டஃப் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி குண்டால் இட்லி வேக வைக்கிற மாதிரி மோமோஸையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு